தாங்கள் உறவிற்கு மரியாதை தராத பொழுது நான் ஏன் தர வேண்டும்? அந்த தேவாதி தேவர் ஜம்புராசுரரின் இந்த சேனாதிபதி தங்களது சகோதரன் கிரௌஞ்சன் தங்கள் மகனை சம்ஹாரம் செய்வான். தங்கள் மகனை சம்ஹாரம் செய்வான். மகாதேவா, தாயே, கார்த்திகேயனை காப்பாற்றுங்கள், அவனை காப்பாற்றுங்கள் மகாதேவா. அன்னைக்கு என்ன நேர்ந்தது? மிகவும் ஆபத்தான தருணத்தில் அவர்கள் கண்களை எதற்கு மூடிக்கொண்டிருக்கிறார்கள்? அன்னை தியானம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் தியானம் கலைந்திட நாம் முயன்றிடக் கூடாது. பார்வதியின் தியானம் கலைவதற்கு முன்பாகவே யுத்த களத்தில் கார்த்திகேயனின் உயிரை கிரௌஞ்சன் பறித்திருப்பார். பர்வத மைந்தன் நான். கிரௌஞ்சன் எனது பெயர். மருமகனே கார்த்திகேயா, உன்னை பர்வதத்திற்கு கீழ் புதைக்கப் போகிறேன். அந்த பர்வதத்தை உன்னால் எதிர்த்து போரிட இயலாது. ஹரஹர மகாதேவா. மாமா கிரௌஞ்சனை போலவே இந்த பர்வதமும் என்னுடைய தாக்குதலால் பாதிப்படையாமல் இருக்கிறது. அன்னையே, தந்தையே, எனக்கு உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். எவரும் வரமாட்டார்கள் கார்த்திகேயா. எவராலும் உன்னை காப்பாற்றவும் இயலாது. சிவசக்தியின் மைந்தன் கார்த்திகேயன் இன்று தனது முடிவை அடையப் போகிறான். அசுரர்களான நமக்கு கார்த்திகேயனின் மரணம் சிவசக்திக்கு எதிரான போரில் கிடைத்த முதல் வெற்றியாகும். எந்த வேதனையை, எந்த துக்கத்தை பல வருடங்களாக என் பிள்ளைகளை இழந்து நான் அனுபவித்தேனோ அதை இப்போது சிவசக்தியை அனுபவிப்பார்கள்.